ஒரு காம்பவுண்டோட அடிஷனல் ஸ்டெபிலிட்டி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அன்யூஷுவல் additional stability காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம படிக்கிற ஒரு டாபிக் தான் இந்த அரோமேட்டிசிட்டி. பொதுவாகவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்று அலிஃபேட்டிக், இன்னொன்று அரோமேட்டிக். ஜென்ரலாகவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் இருக்கும். ஒன்று அலிஃபேட்டிக் காம்பவுண்ட், இன்னொன்று அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அனதர் ஒன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்ப அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல எதுக்காக நம்ம ஜென்ரலா படிக்கிறோம்? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக், கான்ஜுகேட்டட், நான் கான்ஜுகேட்டட், மோனோசைக்ளிக், பைசைக்ளிக், பாலிசைக்ளிக், அனுலின் அண்ட் பாலிஜியான், பென்சினாய்ட், நான் பென்சினாய்ட்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதுல எதுக்காக இந்த அரோமேட்டிக் படிக்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஸ்டெபிலிட்டிக்காக தான் படிக்கிறோம். நம்ம ஒரு கேரக்டரைசேஷனை அதுல சொல்ல முடியும் நம்மளால. ஒரு காம்பவுண்ட்னு சொல்லும் போது அதோடைய கேரக்டரைசேஷனை நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தனியா எப்படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல அலிஃபேட்டிக் தனியாகவும் அரோமேட்டிக் தனியாகவும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யூசுவலா aromatic compounds are associated with character of smell, ஸ்மெல்னு சொல்லலாம். ஸ்மெல்லுக்கு இன்னொரு பேர் தான் அரோமான்னு சொல்லுவாங்க. அரோமா. அதனாலதான் நம்ம இது அரோமேட்டிசிட்டின்னு சொல்றோம். அரோமேட்டிசிட்டி. அரோமாவோட இன்னொரு நேம் தான் ஸ்மெல், வாசனை. ஸ்மெல்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி கற்பூரம் நம்ம கொளுத்துறோம் பாத்தீங்களா? இந்த கற்பூரம் எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். சர்க்கரை நம்ம எடுத்து சில சர்க்கரை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கரியும் பாத்தீங்களா? அதெல்லாம் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். அந்துருண்டை, இந்த துணியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைஸ் வராம இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தும். அந்த ஸ்மெல்லுக்காக என்ன பண்ணும், சின்ன சின்ன பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் வராது. அந்துருண்டை இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப அந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டே டு லைஃப்ல இன்வால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்தது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பென்சீன் ஞாபகத்துக்கு வரும். அரோமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தோன்றது பாத்தீங்கன்னா ஒரு பென்சீன் காம்பவுண்ட். பென்சீனை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் C6H6 மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. C6H6 மாலிகுலர் ஃபார்முலாவை தான் டிரைவ் பண்ணாங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அலிஃபேட்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் அரோமேட்டிக்கே வந்தது. முதல்ல காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் தான். அதுக்கு அடுத்தது தான் இந்த அரோமேட்டிக் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. அப்ப ஸ்டார்டிங்ல இந்த C6H6 பாத்தீங்க அப்படின்னா ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடேன்னு பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த ஃபாரடேங்கிறத தான் கண்டுபிடிச்ச ஸ்டார்டிங்ல. ஒரு ஆயில்ல இருந்து இதை பைரலிசிஸ் பண்றாங்க. ஆயில்னா ஜஸ்ட் ஒரு டீகம்போஸ் பண்றது, ஓவர் ஹீட் பண்றதுனால நம்ம கிடைக்கும். இந்த பென்சீனை ஸ்டார்டிங்ல இப்பதான் நமக்கு பென்சீனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். பட் ஸ்டார்டிங் பீரியட்ல இது எப்படி நம்ம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பை கார்பரேட் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சீனை
பைகார்பரேட் ஆஃப் ஹைட்ரஜன் தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தான் பென்சீன், பென்சீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென்சீன், அதுக்கு அடுத்தது பென்சீன், இஎன்இன்னு கொண்டாங்க. பென்சின் இசட்ஐஎன்இல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பென்சீன் டெரைவ் பண்ணாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் C6H6 நம்ம வந்து யூசுவலா சொல்ற காம்பவுண்ட பென்சீன் ஸ்ட்ரக்சரை யார் வந்து டெரைவ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் ஃப்ரெட்ரிச் அகஸ்ட். அதனாலதான் இதை நம்ம கெக்குலே ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஃப்ரெட்ரிச் அகஸ்ட் கெக்குலே, ஃப்ரெட்ரிச் அகஸ்ட் கெக்குலே ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஆனா முதல்ல கெக்குலே இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லும் போது, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நல்ல எரியிற ஒரு பர்னரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஒரு இமேஜினேஷன் தோணும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணுமா, ஏன் இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துல இல்லாம எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாதா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இங்க ரைட்ல இருந்து லெஃப்ட், நான் சப்போஸ் இதுக்கு நம்பர் 1 2 கொடுத்தேன் அப்படின்னா, இங்க எனக்கு 1 2 கொடுக்கும்போது சிங்கிள் பாண்ட் இங்க இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை கெக்குலே டிட்டர்மைன் பண்ணிருக்காரு. இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா பாலிங் சொல்லுவாங்க, லினஸ் பாலிங். லினஸ் பாலுங்கிறவர் இந்த ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபைனலா கன்க்ளூடடா பென்சீனோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் எல்லாமே ஐசோலேட்டட் கிடையாது, டீலோக்கலைசேஷன் நடக்கும், கான்ஜுகேஷன்ல இருக்கு. அப்ப இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இத டாட்டட்ல மென்ஷன் பண்றாங்க. ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் டாட்டட்ல இருக்கும். அதுதான் நம்ம வந்து ரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல நம்ம யூஸ் பண்றோம். அப்போ ஃபைனலா இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆனா இந்த டபுள் பாண்ட் எனக்கு ஸ்டாட்டிக் டபுள் பாண்ட் கிடையாது, ஸ்டேஷனரி டபுள் பாண்ட் கிடையாது. அது வந்து மூவபிள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல, ஸ்டாச்சுன்னு சொல்லுவோம்ல சிலை, அந்த மாதிரி ஒரே இடத்துல இல்லாம இந்த டபுள் பாண்ட் எனக்கு மைக்ரேட் ஆயிட்டே இருக்கும், ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிட்டே இருக்கும். அப்ப ஃபைனலா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வர, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது இதுல எனக்கு 1 2 3 டைப் ஆஃப் அல்கீன் இருக்கு. இப்ப நம்ம யூசுவலா ஒரு டபுள் பாண்ட் சொல்லுவோம். அப்போ 3 டபுள் பாண்ட் சேர்ந்ததுதான் ஒரு பென்சீன், மறுபடியும் ஒரு டபுள் பாண்ட், மறுபடியும் ஒரு டபுள் பாண்ட். ஸோ 3 அல்கீன், ட்ரை அல்கீன்னு சொல்லாம நம்ம பென்சீன் சொல்றோம். ஒரு அல்கீன்ல நம்ம புரோமினேஷன் பண்ணுவோம். லேப்ல பாத்தீங்க அப்படின்னா புரோமினேஷன்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ப்ராக்டிகல்ஸ்ல. அப்ப புரோமினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிரவுன் பிரிசிபிடேட் என்ன ஆகும், புரோமினேஷன் ஒரு டபுள் பாண்ட் அன்சாச்சுரேட்டடா இருந்தா கலர்லெஸ்ஸா மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும். ஓகே, இந்த காம்பவுண்டு அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்டில் இருக்கு. ஆனா நம்ம பென்சீனை எடுத்துக்கிட்டு நீங்க எத்தனை தடவை புரோமினேஷன் பண்ணாலும் அந்த பிரவுன் பிரிசிபிடேட் கலர்லெஸ்ஸா மாறாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அன்சாச்சுரேட்டடா நம்ம அதை வந்து மீனிங் பண்றது கிடையாது, அன்சாச்சுரேட்டடா நம்ம அதை மீனிங் பண்ணல, சேச்சுரேட்டட்னு சொல்றாங்க. யூசுவலா டபுள் பாண்ட் அல்கீன் சிஸ்டம் நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். பட் எப்ப அது அரோமேட்டிசிட்டி அட்டென்ட் பண்ணுதோ அப்ப அந்த காம்பவுண்டை நம்ம சேச்சுரேட்டட், ஏன்னா அன்சாச்சுரேஷன் இருந்தா அது கலர் மறைஞ்சிருக்கும், டீகலரைஸ் ஆயிருக்கும். அப்ப ஒரு அல்கீன் சைக்ளோஹெக்சேனா மாத்துறதுக்கு உண்டான எனர்ஜி வேல்யூவை 3 டைம்ஸ் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் பென்சீனுக்கு எனர்ஜி வேல்யூ -36 கிலோ கேலரிஸ்ல சொல்லுவாங்க, -36 கிலோ கேலரிஸ். ஜூல்ல சொல்லும் போது 150 கிலோ ஜூல்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் அதோட எனர்ஜி பொறுத்து. ஓகே, அப்ப அரோமேட்டிசிட்டிங்கிறது இட்ஸ் a one type of additional stability, complete delocalization. எப்படி ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு ஸ்ட்ரக்சர்ல கிடைக்குதுங்கிறத பத்தி தான் படிக்கிறோம். அப்ப என்னென்ன டைப்ல நம்ம அரோமேட்டிக் படிக்கிறோம் அப்படின்னா, என்னென்ன டைப் அரோமேட்டிக் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
ஹோல் அரோமேட்டிசிட்டில டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ்ல அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஒரு காம்பவுண்ட அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்காங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இந்த டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அடுத்தது இந்த காம்பவுண்டோட நேச்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்து ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ரூல். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ரூல். அதுக்கு அடுத்தது கிரிச் ரூல். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ரூல், கிரிச் ரூல். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹக்கல் ரூல். Then Fulvin compounds, fulvalene compounds, calcium compounds. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா quasi aromatic charged species aromatic தான் quasi aromatic னு சொல்றாங்க. homo aromatic, super aromatic, inorganic aromatic. நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் படிச்சிருக்கோம், பட் இன்ஆர்கானிக்லயும் அரோமேட்டிசிட்டி இருக்கு. இன்ஆர்கானிக் அரோமேட்டிக். அதுக்கு அடுத்தது Y aromatic and Mobius aromatic. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ல நம்ம பார்ப்போம். Mobius aromatic ஹையர்டருடைய ஓவர்லாப் லூப் வச்சு நம்பர் ஆஃப் நோட வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் Mobius aromatic. spherical aromatic, metal cluster aromatic, ferrocene, chromocene, niclocene இதெல்லாம் நம்ம படிக்கணும். அதெல்லாம் metal cluster aromatics. and berylline aromaticity or berylline compounds. and fullerene aromatic, bulk type of carbons வந்து fullerene சொல்லுவாங்க. இதெல்லாம் இதோடைய டைப் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். மோஸ்ட்லி அரோமேட்டிசிட்டியில பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் நிறைய தெரிஞ்சிடும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்டா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப பேசிக் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்ல காம்பவுண்டோட நேம் கொடுத்துருவாங்க. லைக் நாப்தலின், ஆந்த்ரசின், இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிபிலியம் கேட்டயான். ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு சில நேரங்களில் கேட்கலாம். பட் அரோமேட்டிசிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 80% வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கேட்குறாங்க. 20% மட்டும்தான் நேமிங் யூஸ் பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்போ ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக் இல்லைன்னா ஆன்டி அரோமேட்டிக் இல்லைன்னா நான் அரோமேட்டிக் தெரிஞ்சிடும். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எத்தனை காம்பவுண்ட் அரோமேட்டிக், இதுல எத்தனை காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக், இதுல எத்தனை காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் அரோமேட்டிக் ஆர் ஆன்டி அரோமேட்டிக் ஆர் நான் அரோமேட்டிக். அதுக்கு அடுத்தது இதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஆசிட் பேசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காம்பவுண்ட்ல ஆசிட் யூஸ் பண்ணா இல்ல பேஸ் H+ யூஸ் பண்ற போது இல்ல எலக்ட்ரானை கொடுக்கும் போதோ ரெண்டு. அண்ட் அசிடிட்டி பேசிசிட்டியோ இது ரிலேட்டடா இருக்கிறதுனால அண்ட் பிகேவும் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொடுத்திருக்கிற 4 காம்பவுண்ட்ஸ்ல எது எனக்கு மோர் ஸ்டேபிள், எந்த காம்பவுண்ட் எனக்கு ஹைலி ஸ்டேபிள். ஏன்னா அரோமேட்டிசிட்டிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி நேச்சர். அப்போ ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு எது மோர் ஸ்டேபிள்னா எந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா அது மோர் ஸ்டேபிள். அப்படி இல்லைன்னா லெஸ் ஸ்டேபிள் எதுன்னு கேட்பாங்க. லெஸ் ஸ்டேபிள். அண்ட் டைபோல் மொமெண்ட்.
டைபோல் மொமெண்ட். சார்ஜ் ஸ்பீசிஸா நமக்கு போலாரிக் நேச்சர்னால அயானிக்கா ரெண்டு பிரியும். அப்ப அதோட டைபோல் மொமெண்ட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு சார்ஜ் செப்பரேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டைபோல் மொமெண்ட் அங்க பிரசன்ட். தென் சால்வாலிசிஸ் ஈஸியா வந்து கரையும். லைக் SN1 டைப் ஆஃப்ல சால்வாலிசிஸ்ல இங்க யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிசிட்டி ஆர்டர் ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதுல ஆர்டர் ஆஃப் அரோமேட்டிசிட்டின்னு கேட்பாங்க. அப்ப ஹை ஸ்டேபிள், மாடரேட் ஸ்டேபிள், ஹை ஸ்டேபிள், ஸ்டேபிள், மாடரேட் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், வெரி அன்ஸ்டேபிள், இந்த ஆர்டரை நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிஸ். சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர், சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். அதுக்கு அடுத்தது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில இருந்து எலக்ட்ரானை எப்படி பிளேஸ் பண்றாங்க, ஹோமோ ஆர்பிட்டால எப்படி பிளேஸ் பண்றாங்க, லூமோல எப்படி எலக்ட்ரானை பிளேஸ் பண்றாங்க, ஃப்ராஸ்ட் முஸ்லிம் ரூல் அப்ளிகபிள் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம், இதை பத்தி தான் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளாக்ல யூஸ் பண்ணிருக்கிறதுலாம் டாபிக். இதுல இருந்து கேட்கறது தான் பக்கத்துல இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த போர்ஷன்ஸ்ல இருந்து இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டாபிக்ஸ். அதுக்கு அடுத்தது அது ஓரியன்டா கேட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ திட் இஸ் a conjugated cycloalkene. மெயின் ஃபோக்கஸ்ட் அரோமேட்டிசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா conjugated cycloalkene, conjugated cycloalkene enhance the stability of molecule. ஒரு மாலிகுலோட ஸ்டெபிலிட்டியை அது என்ஹான்ஸ் பண்ணுது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ மாலிகுல். ஆல்ரெடி டபுள் பாண்டே ஸ்டேபிள் காம்பவுண்ட், பட் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா என்ஹான்ஸ் பண்ணுது. எதனால, எப்படி என்ஹான்ஸ் பண்ணுது? டியூ டு தி delocalization of electron. அப்ப டபுள் பாண்ட் ஒரே இடத்துல இல்லாம delocalization நடக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. delocalization of electrons present pi orbital. See, for example, நம்ம பென்சீனை எடுத்து டபுள் பாண்ட். இப்ப பென்சீனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்ப டபுள் பாண்டோட பொசிஷன் எனக்கு என்னவா மாறுது? சேஞ்ச் ஆகுது. அப்படி ரெசனண்டிங் பண்ணும்போது நமக்கு ரெசனண்டிங் ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் ரெசனண்டிங் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி வில் பி இன்க்ரீசஸ். So aromaticity not only stability, it describes the unsaturation and lone pair of electron and empty orbital are stronger to the stability of conjugated system. Double bond சேர்த்து இதெல்லாம இன்னும் கொஞ்சம் அடிஷனலாவும் சொல்லு. Unexpected high stability. And ஒரு காம்பவுண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜெனரலி டயாமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ பென்சீன் என்ன மேக்னெட்டிக் நேச்சர்னு கேட்பாங்க. பென்சீன் என்ன மேக்னெட்டிக் நேச்சர்? பென்சீன் இஸ் எ diamagnetic nature. Benzene is a diamagnetic. Diamagnetic அப்படினால என்ன அர்த்தம்? paired electron. molecular orbital theoryல எலக்ட்ரான் பேரிங் இருந்துச்சுன்னா diamagnetic nature, unpaired இருந்துச்சுன்னா paramagnetic nature.
அப்ப ஆர்பிட்டால் பென்சீன்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? பேரிங்ல இருக்கு. அன்பேரிங்கா இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக். பேரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அதாவது க்ளோஸ்டு, எலக்ட்ரான் ஒன்னோட ஒண்ணு க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ்டு இல்லைன்னா ஃபில்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை ஃபில்டு. ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஃபில்டு எலக்ட்ரான், க்ளோஸ்லி ஃபில்டு எலக்ட்ரான், diamagnetic nature. Closely filled electron, diamagnetic nature. So அப்ப இந்த magnetic nature-யும் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? Frost-Muslin rule. அப்ப அந்த அரோமேட்டிக்கை ரெண்டா பிரிக்கிறாங்க. அரோமேட்டிசிட்டியை வந்து நம்ம 2 டைப்பா பிரிக்கிறோம். ஒன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட், இன்னொன்னு நாட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பியூர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். சாரி, அரோமேட்டிசிட்டியை ரெண்டா பிரிக்கிறோம். அரோமேட்டிசிட்டியில பாத்தீங்கன்னா ஒன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு நாட் அரோமேட்டிக். இந்த நாட் அரோமேட்டிக்கை ரெண்டா பிரிக்கிறோம். நாட் அரோமேட்டிக் 2 டைப். ஒன்னு ஆன்டி அரோமேட்டிக், இன்னொன்னு நான் அரோமேட்டிக். நான் வேற, நாட் வேற. நாட் குள்ளதான் நான் இருக்கு. சோ நிறைய பேர் இது ரெண்டும் ஒன்னு நினைச்சுக்குவாங்க. சோ நாட் அப்படின்னாலும் நான் அது வேற, இது வேற. அரோமேட்டிசிட்டியில 2 டைப். ஒன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு நாட், NOT, நாட் அரோமேட்டிக். அந்த நாட் அரோமேட்டிக்கை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு ஆன்டி அரோமேட்டிக், இன்னொன்னு நான் அரோமேட்டிக். நல்லா பாருங்க, ஒரு காம்பவுண்ட்ஸை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு அரோமேட்டிக்கா இருக்கணும். அப்படி நாட்னா இல்லைன்னு அர்த்தம், அது அரோமேட்டிக் கிடையாது, நாட் அரோமேட்டிக். ஆனா அரோமேட்டிக் இல்ல, பட் அது என்னவா இருக்கு அப்படின்னா அது அரோமேட்டிக்கு கேரக்டர்ல ஆப்போசிட்டா இருக்கு. ஆன்டி அரோமேட்டிக், அப்படி இல்லைன்னா நான் அரோமேட்டிக். அப்ப இந்த அரோமேட்டிக்கை என்னென்ன டைப்ல ஸ்ப்ளிட் பண்றாங்க? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? ஒன்னு ஹோமோ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். இப்போ ஹோமோ அப்படின்னா ஒன்லி கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கும். அண்ட் ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா ஃபியூரான், பிரோல், தயோஃபின் எக்ஸெட்ரா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் கண்டெய்னிங் அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கணும். பிரோல் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஃபியூரான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், தயோஃபின் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், குயினோலின் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், ஐசோகுயினின் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த மாதிரி எதெல்லாம் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்ப ஹெட்ரோசைக்ளிக் தான் ஒரு ஹெட்ரோ ஆட்டம் இருக்கணும். ஆக்சிஜனா இருக்கலாம், நைட்ரஜனா இருக்கலாம், இல்ல சல்ஃபரா இருக்கலாம். பட் ஹோமோசைக்ளிக் ஒன்லி கார்பன் மட்டுமே இருக்கும். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கிறது ஹோமோசைக்ளிக். அந்த ஹோமோசைக்ளிக்கை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு மோனோசைக்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பென்சீன் ரிங், ஒரு சைக்ளிக் இருக்கிற ரிங் மோனோசைக்ளிக். நெக்ஸ்ட் பைசைக்ளிக்னா ஒரு பென்சீன் ரிங், இன்னொரு சைக்ளிக் ரிங், அனதர் பென்சீன் ரிங், நடுவுல ஃபியூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் பாலிசைக்ளிக் லைக் ட்ரைசைக்ளிக், மோர் தென் 2 பாலிசைக்ளிக், பினாந்திரசின், ஆந்திரசின், கிரைசின் எக்ஸெட்ரா. அதுக்கு அடுத்த டைப் பாத்தீங்க அப்படின்னா நான் பென்சினாய்ட் சிஸ்டத்துல அனுலின், அசிலின், சைக்ளோபியூட்டாடையின் இந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டில வரும். 4 அனிலின், 8 அனிலின், 10 அனிலின் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். அண்ட் பாலிசைக்ளிக் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் ரிங், one benzene ring attached another benzene ring attached another benzene ring etc. உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டே இருக்கிறதா பாலிஜென்னு சொல்லுவாங்க, பாலிசைக்ளிக். அப்ப நான் அரோமேட்டிக் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு காஞ்சிகேட்டட் நான் அரோமேட்டிக், இன்னொன்னு நான் காஞ்சிகேட்டட் நான் அரோமேட்டிக். இதுல ரெண்டு டைப் தான், நான் காஞ்சிகேட்டட் நான் அரோமேட்டிக். ஸோ அரோமேட்டிசிட்டி ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு அரோமேட்டிக், இன்னொன்னு நாட், NOT, நாட் அரோமேட்டிக். நாட் அரோமேட்டிக்கை ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு ஆன்டி அரோமேட்டிக், இன்னொன்னு நான் அரோமேட்டிக். அரோமேட்டிக் மறுபடியும் அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக், ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக். ஹெட்ரோசைக்ளிக்னா ஹெட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்கிற ஒரு சைக்ளிக் சிஸ்டத்துக்கு பேரு ஹெட்டிரோ சைக்ளிக். ஹெட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்கிற ஒரு சைக்ளிக் நேச்சருக்கு பேரு ஹெட்ரோசைக்ளிக். ஃபியூரான் ஒரு ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சல்ஃபர் யூஸ் பண்ணா தயோஃபின், சல்ஃபர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ஒரு நைட்ரஜன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணா பிரோல், பிரிடின், குயினோலின். ஆல் ஹெட்ரோ காம்பவுண்ட் ஹெட்ரோசைக்ளிக்கான எக்ஸாம்பிள்ஸ். நான் பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை தெரிஞ்சுக்கங்க. ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், பென்சீன், நாப்தலின், ஆந்தரசின், 4 பென்சீன் ரிங் கிரைசின், அண்ட் 1 by 1னா ஒன்று மேல ஒன்று இருந்தா பைரசின். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாலிசைக்ளிக். தென் aniline type of systems, polygen systems, இது எல்லாமே homocyclic systems. Okay, next. So next மூணு டிவைடடா ஸ்ப்ளிட் பண்ணீங்க. ஒரு A4 ஷீட்டை மூணா டிவைட் பண்ணீங்க. அந்த டிஃபரன்ஸ் படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 காலமா டிவைட் பண்ணீங்க. This is a 1 column and here 2. 1, 2, 3. Aromatic, anti-aromatic, non-aromatic. 3 பார்ட்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக். மற்றதெல்லாம் இதோடைய பேட்டர்ன்ல தான் இருக்கும். குவைசி அரோமேட்டிக்கா இருக்கட்டும், ஹோமோ அரோமேட்டிக்கா இருக்கட்டும், எல்லாமே அரோமேட்டிக்ல இருந்து ஒரு பார்ட் தானே தவிர அதுக்கு ஸ்பெஷல் இல்லை. எல்லாமே இது 3 தான். இந்த 3 டிவைட்ல இருந்து தான் அது. இப்போ மெட்டல் கிளஸ்டர் அரோமேட்டிக்னா ஃபெரோசினை தான் மெட்டல் கிளஸ்டர்னு சொல்றோம். இன்ஆர்கானிக் அரோமேட்டிக்னா போரசின், பாஸ்பசின், இந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற அரோமேட்டிக் நேச்சர் கொடுக்கக்கூடியதை நம்ம சொல்றோம். ஸோ அப்போ எல்லாமே அரோமேட்டிசிட்டி டைப்ல தான் உங்களுக்கு வந்து. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த 3 டிவிஷன், என்ன சொல்ல போனா 2 தான், அரோமேட்டிக், நாட் அரோமேட்டிக், NOT. இந்த NOT தான் ரெண்டா பிரிச்சிருக்கோம், ஆன்டி, நான். ஓகே, இப்போ சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா காம்பவுண்டோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் கண்டிப்பா சைக்ளிக்கா இருக்கும். சைக்ளிக்னா ஒரு கார்பன்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு கார்பன்ல கம்ப்ளீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அரோமேட்டிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங். அந்த பென்சீன் ரிங்கை நான் எடுத்துக்கிறேன், காம்பவுண்ட் பென்சீன். அப்ப சைக்ளிக் அப்படின்னு சொல்லும்போது இங்க நான் கார்பன் நம்பரிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்ப காம்பவுண்ட் கம்ப்ளீட்டா சைக்ளிக்கா இருக்கணும். அண்டு ஓகே சைக்ளிக், அப்ப இதுவும் சைக்ளிக் தானே, சைக்ளோ ஹெக்சேன், இதுவும் சைக்ளிக் தான். பட் ஆனா காம்பவுண்ட் கண்டிப்பா சைக்ளிக்கா இருக்கணும் அண்ட் பிளேனாரா இருக்கணும். பிளேனார் அப்படின்னா தட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன் அண்ட் பிளேன்லி இருக்கணும்னு சொல்றதுனால மேபி sp-ஆவும் அது இருக்கலாம். டபுள் பாண்ட் இருக்கணும், கட்டாயம் டபுள் பாண்ட் இருக்கணும். ஈவன் ட்ரிபிள் பாண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப சப்போஸ் பென்சைன் நம்ம படிச்சிருப்போம், பென்சைன் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. பட் ஆனா இந்த ட்ரிபிள் பாண்ட்ல இது அவுட் சைடு ட்ரிபிள் பாண்ட், இது இன்சைடு பாண்ட். அவுட் சைடு வெளியில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இன்வால்வ் ஆகாது. வெளியில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இன்வால்வ் ஆகாது.
ஸோ அப்போ ஒன்லி இன்சைட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஓகே, அப்ப காம்பவுண்ட் மஸ்ட் பி சைக்ளிக் அண்ட் பிளேனார். காம்பவுண்ட் மஸ்ட் பி சைக்ளிக்கா இருக்கணும் அண்ட் பிளேனாரா இருக்கும். காம்பவுண்ட் மஸ்ட் பி சைக்ளிக் அண்ட் பிளேனார். அப்ப ஹைபிரிடைசேஷன்ஸ் sp2 இருக்கணும் ஆர் sp இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எப்படி இருக்கக்கூடாது, sp3 மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்ல sp2 and sp hybridization only possible. unhybrid p orbitals இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா sp3 மட்டும் இருக்கக்கூடாது. so sp2 sp must. and compounds conjugations இருக்கணும். காஞ்சுகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டபுள் பாண்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆல்டர்னேட்டிவா கண்டினியூஸா இருக்கணும். ரொம்ப முக்கியம், கண்டினியூஸா இருக்கும். காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் இருக்குல்ல, எனக்கு 2 டபுள் பாண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா இது கண்டினியூஸ் காஞ்சுகேஷன்ஸ் கிடையாது, நடுவில் பிரேக் ஆயிருக்கு. அப்ப ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட், ஆல்டர்னேட்டிவ் அடுத்தடுத்து இருக்கணும். இதனால் கண்டினியூஸ் காஞ்சுகேஷன், கண்டினியூஸ் காஞ்சுகேஷன்ஸ்ல. அதுக்கு அடுத்தது ஹக்கல் ரூலை ஒபே பண்ணிருக்கணும். ஹக்கல் ரூல் ஒபே பண்ணு. ஸோ சில பேர் இதை ஹக்கல் ரூல்னு சொல்லுவாங்க, சில பேர் HUCK ஹுக்குல் ரூல்னு ஒரு சில இடத்துல பயன்படுத்துறாங்க. N plus 2 is equal to pi electron. 4n plus 2 is equal to pi electron. அப்ப இந்த என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா என்னவெல்லாம் இருக்கலாம், 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ ஒன்லி பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்ல மட்டும்தான் வந்துருக்கும். ஒன்லி நம்பர்ஸ்ல வந்துருக்கும். 1/2 0.5 5/2 3/2. ஸோ அந்த மாதிரி டிஜிட்ல வரக்கூடாது. ஸோ அப்போ ஹக்குல் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 4n plus 2 is equal to pi electron. அண்ட் டீலோக்கலைசேஷன் கட்டாயம் இதில் நடக்கும். கண்டினியூஸ் காஞ்சுகேஷன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, காஞ்சுகேஷன்ஸ் இருந்தாலும் அங்கே டீலோக்கலைசேஷன் நடக்கணும். அப்போ டீலோக்கலைசேஷன் அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், எனர்ஜி குறையும். ஏன்னா எப்பவுமே ஸ்டெபிலிட்டிக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்குன்னா அப்ப அதுல எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த இடத்துல லெஸ் எனர்ஜி கொடுக்கறோமோ அதுல நம்ம ஸ்டேபிளா இருக்கும். ஸோ டீலோக்கலைசேஷன் ஆஃப் இன்க்ரீசஸ், டீலோக்கலைசேஷன் increases. அப்ப எனர்ஜி என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி டிக்ரீசஸ். அப்ப டீலோக்கலைசேஷன் அதிகமாகுதுன்னா ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும். ரெசனன்டிங் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ். ரெசனன்டிங் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். Stability will be increased. அப்ப இதுல sp2 continuous double bond single bond hybridization sp3 double bond hybridization both carbon, see CH3 all organic single bond hybridization only sp3 and double bond CH2 double bond carbon hybridization sp2 triple bond carbon CH like sp hybridization. அப்ப கண்டிப்பா டபுள் பாண்டாவும் இருக்கலாம் இல்ல ட்ரிபிள் பாண்டாவும் இருக்கலாம். அப்ப இந்த கார்பன் சைக்கிளிக்கா இருக்கு, பிளேனார் sp2 and sp2 all are cyclic இருக்கு, sp2 இருக்கு. ஹக்குல் ரூல் ஒபே பண்ணுங்க. 4n plus 2 is equal to pi electron, not all the electron, only consider pi electrons. So
2 electrons, 4 electrons, 6 electrons. ஒரு bond 2 electron இருக்கும், டோட்டலா 6 electrons. அப்ப 4n is equal to 6 minus 2, 4n is equal to 6 minus 2, 4, n is equal to 4 by 4, n is equal to 1. So, அப்ப one number possible, n is equal to 0, 1, 2, 3, etc. applicable. So, அப்ப இங்க வந்து ஹக்கல் ரூலையும் ஃபாலோ பண்ணுது, ஹக்கல் ரூலையும் ஒபே பண்ணுது. ஸோ காம்பவுண்ட் சைக்கிளிக்கா இருக்கு, sp2 பிளேனார் கான்ஜுகேஷன், ஹக்கல் ரூல் ஒபே, டீலோக்கலைசேஷன் நடக்குது, அதனால இங்க ஸ்டெபிலிட்டி இருக்குது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். பென்சீன் ஹேஸ் ஏ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நம்ம ஸ்பெக்ட்ரம் ஸ்டடிஸ் எடுத்தா கூட இந்த பாண்ட் வந்து அந்த ஃபார்மேட் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சிசி சிங்கிள் பாண்டோட பாண்ட் லென்த் 154 பிகோமீட்டர், சிசி டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா 133 பிகோமீட்டர். பட் ஆனால் ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ்ல ரெண்டுத்துக்கும் நடுவில் 139 பிகோமீட்டர்ல பாண்ட் டிஸ்டன்ஸ் காட்டும். ஸோ அதனால தான் இதை வந்து டபுள் பாண்ட் சிஸ்டத்துலேயும் அதாவது சேச்சுரேஷன் சொல்லிடுவாங்க. சிங்கிள் பாண்டு தான் சேச்சுரேஷன், பட் இங்கே கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் நடக்கிறதுனால இருக்கிற எல்லா கார்பன் கார்பன் பாண்ட்ஸுமே சேச்சுரேஷன் தான். ஏன்னா 133ங்கிற டபுள் பாண்ட் இல்லாம 150ங்கிற சிங்கிள் பாண்ட் இல்லாம மிடில் ரேஞ்சில் உங்களுக்கு ரீடிங் வரும் கார்பன் கார்பன் பாண்ட்ல. ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் டைப்பு. இப்போ நான் சொன்ன அத்தனை ரூலுமே ஆன்டி அரோமேட்டிக் பொருந்தும். இப்போ நான் சொன்ன அத்தனை ரூலுமே ஆன்டி அரோமேட்டிக் பொருந்தும். இப்போ நான் சொன்ன அத்தனை ரூலுமே ஆன்டி அரோமேட்டிக் பொருந்தும். சைக்கிளிக்கா இருக்கலாம், சைக்கிளிக்கா இருக்கணும், பிளேனார் இருக்கணும், sp2 sp கான்ஜுகேஷன் கண்டினியூஸா இருக்கணும், டீலோக்கலைசேஷன் எலக்ட்ரான் எல்லாமே ஓகே. பட் ஆனா ஒன்லி ஒன் 4n ரூல் இருக்கு, அக்குல் 4n ரூல். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்ளோ பியூட்டாடையின் நான் எடுத்துக்கிறேன். சைக்ளோ பியூட்டாடையின் நான் எடுத்துட்டு அப்ப 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் டோட்டல் 4 எலக்ட்ரான். அப்ப 4n is equal to pi எலக்ட்ரான், 4n ரூல். 4n is equal to pi எலக்ட்ரான் எத்தனை? 2 plus 2 4. அப்ப n is equal to 4 by 4, n is equal to 1. அப்ப நம்ம இங்கேயும் அதே தானே பார்த்தோம், n is equal to 1 2 3. இந்த 4n plus 2 ஹக்கல் ரூலுக்கும் 4n ரூலுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து சார் அங்கேயும் n வேல்யூ வருது இங்கேயும் n வேல்யூ வருது, பென்சீனுக்கும் n வேல்யூ 1, சைக்கிளோ பியூட்டாடைனுக்கு n வேல்யூ 1. அப்ப என்ன டிஃபரன்ஸ் இதுல அப்படின்னா, இங்க என்னோட வேல்யூ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு 1 வரும், 2 வரும், 3 எக்ஸெட்ரா. ஆனா எப்பவுமே 0 வரவே வராது, எப்பவுமே 0 வரவே வராது. இதுதான் இதுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட n வேல்யூ கேட்பாங்க. அப்ப வேற இந்த 0 வர மாதிரியான என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஏன்னா ரெண்டுத்துக்கும் பென்சீன் எடுத்துக்கிட்டோம், இங்கே பியூட்டாடைன் எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த மேஜர் டிஃபரன்ஸ் வரக்கூடிய 0 n is equal to 0 வரணும்னா அப்ப அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கணும். அப்ப அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா சைக்ளோப்ரோபீன் கேட்டயான், சைக்ளோப்ரோபினைல் கேட்டயான். இருக்கிறதுலயே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா சைக்ளோப்ரோபினைல் கேட்டயான். இருக்கிறதுலயே சிம்பிள், இதை விட காம்பவுண்ட்ஸ் கிடையாது. இதுதான் முதல்னு சொல்ல முடியாது. சிம்பிளா நம்ம ஒரு காம்பவுண்ட் சொல்லுங்க, அதுல அதிக மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா சைக்ளிக் ஒரு டபுள் பாண்ட் ஆர் சிங்கிள் பாண்ட். ஏன்னா சிங்கிள் பாண்ட்னா sp3, அப்போ ஒரு டபுள் பாண்ட்னா sp2, இதுவும் sp2 இதுவும் sp2. பட் ஆனா சைக்ளிக் இல்ல. அப்ப அதை நான் சைக்ளிக்கா மாத்தணும்னா இன்னும் ஒரு கார்பன், மினிமம் 3 கார்பன் இருந்தாதான் ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப சைக்ளிக்கா இருக்கு. இன்னொன்னு பிளேனார் இருக்கா? எஸ், double bond sp2, double bond sp2, conjugation with carbocation sp2. அப்ப
சைக்ளிக் இருக்கு, sp2 இருக்கு. அண்ட் கான்ஜுகேஷன் இருக்கா? இதுல டபுள் பாண்ட் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுதா? அப்ப டபுள் பாண்ட் இங்க மைக்ரேட் ஆகுது. சோ அப்ப டபுள் பாண்ட் எனக்கு இங்க மைக்ரேட் ஆச்சுன்னா ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ். அகைன் டபுள் பாண்ட், ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ். சோ அப்ப டீலோகலைசேஷன் இங்க நடக்குது. ஏன்னா முதல்ல பாருங்க 3 ஒரே ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். எனக்கு இந்த இடத்துல முதல்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுக்கு அடுத்தது இங்க. நவ் அப்ப 3 பொசிஷன்லயும் இப்ப திரும்ப நீங்க பண்ணீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர் வந்துடும். அப்ப இங்க டீலோகலைசேஷன் இருக்கு, எல்லாமே ஒபே பண்ணுது. கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் இருக்கு, டீலோகலைசேஷன் நடக்குது, sp2 இருக்கு, சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாராவும் இருக்கு. அப்ப இங்க என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 4n+2 ரூல். 4n+2 = pi எலக்ட்ரான். அப்ப 4n எத்தனை நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். +2 = pi எலக்ட்ரான் எத்தனை 1 2 2 pi எலக்ட்ரான். 4n+2 = 2. 4n = 2 - 2. 4n = 2 - 2 0. n = 0 / 4. n = 0. அப்ப டோட்டலா 0 வந்துருச்சு. சோ அதனால தான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் n வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, அதுக்கு அடுத்தது 1 2 3 எக்ஸெட்ரா. பட் ஆனா ஆன்டி அரோமேட்டிக் எப்பவுமே 0 வராது, எப்பவுமே 0 வராது. சோ n nங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்டிஜரோட வேல்யூ தான். அப்ப நம்ம நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி எதையும் டினோட் பண்ணாது. ஜஸ்ட் வேல்யூ, இன்டிஜரோட வேல்யூ 0 1 2 3ங்கிற இன்டிஜரை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் வேல்யூ 1. n stands for just integer values 0 1 2 3. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 0ல இருந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே half integer அப்படின்னா 1/2 3/2 5/2 நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஸோ உங்களுக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க n stands for integer values அப்படின்னு சென்டென்ஸாவே கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது சைக்ளிக்கா இருக்கணும், பிளேனார், sp2 அண்ட் கான்ஜுகேஷன். ஹக்கிள் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 4n ரூல் தான் அப்ளை பண்ணும். 4n ரூல், அந்த n stands for 1 2 3 எக்ஸெட்ரா 2 3 எக்ஸ். ஓகே, நான் அரோமேட்டிக் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பென்சீன் பார்த்தோம். மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காக. ஆன்டி அரோமேட்டிக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆன்டி அரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பியூட்டாடையீன். ஆன்டி அரோமேட்டிக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 3 member ring with attached 1 negative charge. 3 member ring attached with 1 negative charge. Anti aromatic compounds. Simplest form of aromatic compounds பார்த்தீங்கன்னா 3 member ring with positive charge and negative charge anti aromatic. Simplest form of anti aromatic. அதுவே நான் அரோமேட்டிக் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 member ring free radical. Non-aromatic 3 member ring with free radical. Simplest form of aromatic compounds 3 member ring with radical. And simplest form of anti-aromatic 3 member ring with anion. ஏன்னா 4 electrons இருக்கும். And non-aromatic simplest form of radical, free radical. அப்ப நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன, நான் அரோமேட்டிக்கா இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி சைக்ளிக்கா இருக்கலாம், மேபி பிளேனார், மேபி எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. மேபி ஆர் மே நாட், மே ஆர் மே நாட், நாட் மேபி, மே ஆர் மே நாட். சைக்ளிக் இருக்கலாம் ஆர் பிளேனார் இருக்கலாம். sp2 அதுல இருக்கலாம், கண்டினியூஸ் கான்ஜுகேஷன்ஸ் இருக்கலாம், sp and sp3. sp3 ஒரே ஒரு sp3 ஹைபிரிடைசேஷன் அந்த காம்பவுண்ட் சைக்கிளிக்ல இருந்தாலே அது கண்டிப்பா நான் அரோமேட்டிக் சிஸ்டம் தான். பட் ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா
ஆன்டி அரோமேட்டிக்கை விட ஸ்லைட்லி நான் அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள். இது மாடரேட் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஹை கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாடரேட் ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அது ஆன்டி அரோமேட்டிக்ல இருந்து நான் அரோமேட்டிக்கா ட்ரை பண்ணும். ஏன்னா அப்பதான் அரோமேட்டிசேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்ப ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல் கிரேட்டர் தென் ஆன்டி அரோமேட்டிக். இப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சைக்ளோப்ரோபீனைல் ரேடிக்கல். இது ஏன் நான் அரோமேட்டிக் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப யூசுவலா 4n + 2 = pi எலக்ட்ரான். ஒரு காம்பவுண்ட் கம்ப்ளீட் அரோமேட்டிக்கா இருக்குன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சைக்ளிக், டீலோகலைசேஷன் அண்ட் sp2 கான்ஜுகேஷன் எல்லாமே ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமானது ஹக்குல் ரூல் ஒபே பண்ணணும். அப்ப ஹக்குல் ரூல் நீங்க ஒபே பண்ணீங்க அப்படின்னா 4n + 2 = pi எலக்ட்ரான்ஸ். pi எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 2 + 1 3 எலக்ட்ரான். அப்ப 4n = 3 - 2. அப்ப 4n = 3 - 2 னா 1. n = 1/4 வரும். ஸோ அப்ப அங்க என்னோட இன்டிஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0, 1, 2, 3 வரல, 1/4 வருது. 1 ரெண்டாவது சரி ஓகே. அப்ப 4n ரூல் அப்ளை பண்ணிப்போம். 4n = ஆன்டி அரோமேட்டிக் ரூல், 4n ரூல். 4n = 4 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான். அப்ப n = 3/4. இதுவும் இன்டிஜர் வேல்யூ வருது. அப்ப எங்கேயுமே இங்க ஹக்கல் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகல. ஏன்னா பார்த்த உடனே நமக்கு இது தெரியும், சார் இதுவும் sp2, இதுவும் sp2, இதுவும் கான்ஜுகேஷன்ல sp2. சைக்ளிக்கா இருக்கு, பிளேனார், கான்ஜுகேஷன், டீலோகலைசேஷன், ரெசனன்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் அது நான் அரோமேட்டிக்னு சொல்றோம் அப்படின்னா, ஹக்கல் ரூலை மட்டும் அங்க ஒபே பண்ணல. நீங்க எந்த ரூல் அப்ளை பண்ணாலும் சைக்ளோப்ரோபீன் ரேடிக்கல் வந்து நாட் அப்ளிகபிள். பட் ஆனா கொஞ்சம் ஸ்டேபிள், ஆனியானை விட ஸ்டேபிள். simplest form of aromatic, simple form aromatic compounds, cyclopropynyl cation, simple form of anti-aromatic, simple form of anti-aromatic, cyclopropynyl anion, simplest form of non-aromatic, cyclopropynyl radical. இப்போ இது மூணும் கொடுத்துட்டு இதோடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டயான் மோர் அரோமேட்டிக், இதுதான் ஹைலி ஸ்டேபிள். செகண்ட் ஒன் சைக்ளோப்ரோபீனைல் ரேடிக்கல் more stable because non-aromatic, aromatic, and finally anti-aromatic. Stability always inversely proportional to energy. இப்ப இதே ஆர்டர் கொடுத்துட்டு எதுக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இதுவே எனர்ஜி ஆர்டர் கேட்கறாங்க, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆர்டர் கேட்கறாங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல சைக்ளோப்ரோபீனைல் கேட்டயான், சைக்ளோப்ரோபீனைல் ரேடிக்கல், சைக்ளோப்ரோபீனைல் ஆனியான், சைக்ளோபென்டாடையினைல் ஆனியான், சைக்ளோபென்டாடையினைல் ரேடிக்கல் கேட்டயான், cyclopentadienyl radical, cyclopentadiene system, cyclopentadiene. C, cyclic, all compound cyclic, homocyclic. Second, sp2 hybridization, continuous conjugation, double bond, single bond, double bond and charges. அப்ப டீலோகலைசேஷன் நடக்கும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ரேடிக்கல், இன்டர்மீடியேட் இருக்கு, டீலோகலைசேஷன் பாசிபிள். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், 1 sp3 கார்பன் இங்க இருக்கு. அப்ப இங்க கான்ஜுகேஷன் பிரேக் ஆயிருச்சு.
கான்ஜுகேஷன் ஒன்லி பாசிபிள் இந்த 4 கார்பனுக்கு மட்டும்தான் பாசிபிள் கான்ஜுகேஷன். இந்த இடத்துல கான்ஜுகேஷன் பிரேக் பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கணும். பட் இங்க பிரேக் பண்ணிருக்கு. இங்க கான்ஜுகேஷன் இருக்கு, டபுள் சிங்கிள் டபுள்னு அண்ட் இன்டர்மீடியட் கான்ஜுகேஷன்ஸ் இருக்கு. அப்ப சைக்ளிக் sp2 sp2 all are sp2, எல்லா கார்பனும் sp2 இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் ஆல்சோ delocalization sp2, all double bond carbons sp2 carbon, here also sp2 radical இருந்துச்சு. பட் இங்க no radical, complete sp3 carbon compounds பாத்தீங்கன்னா sp3. ஒரு sp3 கார்பன் சைக்கிளிக்ல இருந்தாலே அது நான் அரோமேட்டிக் சிஸ்டம். sp2 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 sp2, so here sp2 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 sp2, radical cation also sp2. இப்போ எல்லாமே இருக்கு. so இங்க ஒரு sp3 கார்பன், ஒரு sp3 வந்தாலே அந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். see, சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேஷன், டீலோகலைசேஷன் எல்லாமே ஒபே ஆகுது. பட் ஆனா ஒரு sp3 கார்பன் கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் இல்ல, கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரக்சரோட டீலோகலைசேஷன் இங்க பாசிபிள் கிடையாது. சோ அதனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப இந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக். ஃபர்ஸ்ட் சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேஷன் எல்லாமே இருக்கு. ஹக்கிள் ரூல் 4n plus 2 is equal to pi electron 6, 1 negative charge 2 electron, 1 pi bond 2 electron, another pi bond 2 electron, 2 2 2 6, 4n is equal to 6 minus 2, 4n is equal to 6 minus 2 4, and n is equal to 4 by 4, and n is equal to 1. n is equal to 1. அப்ப integer value n represent பண்றாங்க 1, that is a aromatic compound. First compounds aromatic, cyclopentadienyl aromatic compounds, cyclopentadienyl aromatic. a ன்னு represent பண்றது just aromatic compounds, ஷார்ட்டா நோட் பண்ணிருக்கிற aromatic compounds. செகண்ட் radical இருக்கீங்க. சோ மற்றது எல்லாம் பாசிபிள். பட் ஆனா எப்படி நம்ம 3 மெம்பர் ரிங் பார்த்தோம், அதே சேம் மெத்தட் தான். சைக்ளிக், கான்ஜுகேஷன், டீலோகலைசேஷன் எவ்ரிதிங் ஓகே. பட் ஆனா ஹக்கிள் ரூல் ஒபே பண்ணுமா? 4n plus 2 is equal to 2 4 5, 5 எலக்ட்ரான்ஸ். இங்க எதுல அப்ளை பண்ணாலும் வராது. 4n வந்து 5 by 4 வரும். இதுலயும் 4n is equal to 5 minus 2, 4n is equal to 5 minus 2 3, n is equal to 3 by 4 வரும். அப்ப இது ரூல் பாசிபிள் கிடையாது. இந்த ரூல் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன் 4n ல அப்ளை பண்ணா அப்பயும் பாத்தீங்கன்னா 4n is equal to 5, 4n is equal to 5, n is equal to 5 by 4, 5 by 4 னா some 1 point something வேல்யூ வரும். அப்ப உங்களுக்கு இந்த வேல்யூ 5 by 4 வருது. இங்க இருக்கிற நெக்ஸ்ட். அப்ப இந்த காம்பவுண்ட் என்ன? கண்டிப்பா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து நான் அரோமேட்டிக், அரோமேட்டிக் கிடையாது. ஆன்டி ஏன் சொல்லக்கூடாது சார்? இதுதான் ஒத்துப்போலையே, நம்ம ஏன் ஆன்டி சொல்லக்கூடாதுன்னா, ஆன்டி அரோமேட்டிக்கு பிரின்சிபல் என்ன? 4n ரூல். 4n ரூலும் அப்ளிகபிள் ஆனா மட்டும்தான் அது ஆன்டி அரோமேட்டிக். இது 4n ரூலும் அப்ளிகபிள் இல்ல, 4n plus 2 ரூலும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நான் அரோமேட்டிக். 4 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லக்கூடாது. அப்ப இங்க தேர்ட் காம்பவுண்ட், செகண்ட் ஒன் நான் அரோமேட்டிக், ஃபர்ஸ்ட் ஒன் அரோமேட்டிக், செகண்ட் ஒன் நான் அரோமேட்டிக், தேர்ட் ஒன். அப்ப இங்க காம்பவுண்ட் சார் இப்ப இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு, நம்ம அரோமேட்டிக்ல அப்படி பார்க்க கூடாது. சைக்ளிக் ஓகே, ஆல் ஆர் sp2, எல்லாமே sp2 இருக்கு. பட் ஆனா இங்க sp3 இருக்கு. இதை நீங்க 4n ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ வந்துடும். 4n = 4.
ஹக்குல் ரூல் ஓகே, பட் ஆனா கம்ப்ளீட் பிளேனார் இருக்கா, கம்ப்ளீட் டீலோகலைசேஷன் இங்க நடக்குமா அப்படின்னு நடக்காது. ஒன்லி இந்த ப்ளூ கலர் மேல மென்ஷன் பண்ண கார்பன்ல மட்டும்தான் டீலோகலைசேஷன் நடக்குமே தவிர இந்த ஒரு கார்பன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப இது நான் அரோமேட்டிக் சிஸ்டம். ரேடிக்கல் இருந்தாலும் நான் அரோமேட்டிக், ரேடிக்கல் இல்லைனாலும் அதாவது sp3 இருந்தாலும் நான் அரோமேட்டிக். And finally fourth one, all are sp2 cyclic conjugation delocalization. Okay, 4n rule is equal to 1 pi bond 2 electron 2 pi bond 2 electron 4, n is equal to 4 by 4, n is equal to 1, n is equal to 1. அப்ப n is equal to 1 அப்படின்னா that is a anti aromatic. see எல்லாரும் 4n plus 2 தான் ஹக்குல் ரூல் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹக்குல் ரூல்ங்கிறது 1, 4n plus 2 is equal to pi electron ஒபே பண்ணா aromatic, 4n ரூல் ஒபே பண்ணா anti aromatic. ஹக்குல் ரூல்ங்கிறது 4n plus 2 க்கும் பொருந்தும் 4n ரூலுக்கும் பொருந்தும். அது கண்டுபிடிச்சாரு. 4n plus 2 is equal to pi electron அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ வந்துச்சுன்னா அரோமேட்டிக். ஏன்னா இப்ப இதுக்கே 4n plus 2 போட்டீங்கன்னா வராது சார். எல்லாமே கரெக்டா இருக்கு, சைக்கிளிக் இருக்கு, கான்ஜுகேஷன் ஓகே, டீலோகலைசேஷன் இருக்கு, sp2. இதே ரிங் இந்த காம்பவுண்டுக்கு நான் ஏன் ஹக்குல் ரூல் அதாவது 4n plus 2 ரூலை நான் போடக்கூடாது? எல்லாமே இருக்கு. ஆனா 4n plus 2 ரூலை ஒபே பண்ணுதா? 4n plus 2 is equal to 4 electron. அப்போ 4n is equal to 4 minus 2, 4n is equal to 2, அப்போ 4n is equal to 2 by 4, அப்போ n is equal to 1 by 2 வருது. அப்போ இங்க 4n plus 2 ரூல் அப்ளிகபிள் ஆகல. அப்ப அதனாலதான் நான் அந்த டேபிள் காலத்திலையும் கொடுத்துக்கும் போது எல்லாமே பொருந்தும். இதுல இருக்கிற அத்தனையும் பொருந்தும். ஆன்டி அரோமேட்டிக், சைக்கிளிக், பிளேனார், sp2, கான்ஜுகேஷன், டீலோகலைசேஷன். ஆனா 4n ரூல் இங்க நமக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுது? 4n ரூல் தான் இங்க நமக்கு பாசிபிள். 4n plus 2 பாசிபிள் இல்ல, வரல. அதனாலதான் நம்ம 4n ரூல் அப்ளை பண்ணி ஓகே கம்ப்ளீட்டட் கான்ஜுகேஷன் இருக்கு, சைக்கிளிக் இருக்கு, பிளேனார் இருக்கு, 4n ரூலும் இங்க அப்ளிகபிள் ஆகுது. அப்ப இந்த காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் நம்ம சொல்றோம். எல்லாத்துலயுமே 4n அப்ளை பண்ணலாம், 4n plus 2 அப்ளை பண்ணலாம். எதுல வேல்யூ வருதோ அது அதுக்கு போயிடும். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கும் ஆன்டி அரோமேட்டிக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான் 4n plus 2 4n. நான் அரோமேட்டிக்காவது நிறைய இருக்கு, நீங்க அது எல்லாமே கொண்டுட்டு வந்துடலாம். ஒரு sp3 முத கொண்டு நான் அரோமேட்டிக் ஈஸி. பட் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸே இது ஒரு ரூல் தான். அங்க 4n plus 2 அப்ளிகபிள் ஆச்சுன்னா அரோமேட்டிக், 4n ரூல் அப்ளிகபிள் ஆச்சுன்னா ஆன்டி அரோமேட்டிக். தட் இஸ் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ். அப்ப இந்த காம்பவுண்ட்ல எது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஸ்டேபிள் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது நான் அரோமேட்டிக், தென் ஆன்டி அரோமேட்டிக். அப்ப 5 மெம்பர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மோர் ஸ்டேபிள், அதுக்கு அடுத்தது. சார் அப்ப இதை விட இது ஏன் எனக்கு ஸ்டேபிள்? இதுவும் நான் அரோமேட்டிக் தானே, செகண்ட் ஸ்ட்ரக்சரும் நான் அரோமேட்டிக், தேர்ட் ஸ்ட்ரக்சரும் நான் அரோமேட்டிக், ஏன் எனக்கு ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப லார்ஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, அதே சமயம் ஈக்குவல் ஸ்டேபிள்னு சொல்லக்கூடாது. ஏன் ஈக்குவல் ஸ்டேபிள்? கண்டினியூஸா கான்ஜுகேஷன் இருந்துச்சு, ஸ்டெபிலைஸ் அதாவது டீலோகலைசேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்க 5 கார்பன்ஸும் ரெசனன்ட்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப ரெசனன்டிங் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க ஒரு கார்பன்ல எந்த விதத்திலயும் ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகாது. அப்ப இது 4 கார்பனுக்கு மட்டும்தான் ஈக்குவல். அப்ப இங்க 5 கார்பன்ஸ் இருக்கு, ரெசனன்டிங் ஸ்ட்ரக்சர் அதிகமா கிடைக்கும். அண்ட் கம்ப்ளீட் எல்லா கார்பன்லயும் டீலோகலைசேஷன் நடக்கும். அப்ப இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்ட்ரக்சர் எனக்கு லிட்டில் பிட் ரொம்ப லார்ஜ்னு, அதாவது அரோமேட்டிக்காவும் கிடையாது, மாடரேட் ஸ்டேபிள் தான், இதை விட இது கொஞ்சம் அதிகம். அப்ப செகண்ட் நான் அரோமேட்டிக்கா இருந்தாலும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அங்க ஸ்டெபிலிட்டி இருக்கு, இன்க்ரீசஸ் ஆகுது.
டீலோக்கலைசேஷன் இந்த கார்பன் வரைக்குமே நடக்கும். 5 கார்பனும் இன்வால்வ் ஆகிறதுனால எனக்கு ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இந்த நான் அரோமேட்டிக் அண்ட் ஃபைனலி ஆன்டி அரோமேட்டிக் லீஸ்ட் அன்ஸ்டேபிள் ஆன்டி அரோமேட்டிக். அப்ப ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு கேட்கலாம் cyclopentadiene anion more stable compared to free radical than pentadiene cation. இந்த ஆர்டர்லயும் கேட்கலாம், இல்லை டைரக்டாவே ஏதாவது ஒரு 2 கம்பேரிசன்லயும் கொடுக்கலாம். அதுக்கு இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். கண்டிஷன்ஸுங்கிறது ஒரு லேட்டஸ்ட் பைட். பட் இன்னொரு மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோனோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி அரோமேட்டிசிட்டி கண்டுபிடிக்கிறது, ஒன்லி ஃபார் மோனோசைக்ளிக் சிஸ்டத்துக்கு அரோமேட்டிசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் அ ஃப்ரோஸ்ட்-முஸ்லின் ரூல் சொல்லுவாங்க. FROST ஃப்ரோஸ்ட்-முஸ்லின் rule. So simply representation of எனர்ஜி லெவல் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல். மாலிகுலர் ஆர்பிட்டலுடைய எனர்ஜி லெவலை வச்சே நம்மளால அந்த காம்பவுண்டை அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா இல்ல நாட் அரோமேட்டிக்கான்னு நம்மளால சொல்ல முடியும். பட் முஸ்லிம் ரூல் ஒன்லி அப்ளிகபிள். ஸோ டைரக்டா இப்போ நாம லேட்டஸ்டா அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்னு நம்ம தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். ஈவன் கொய்சி அரோமேட்டிக், சூப்பர் அரோமேட்டிக், ஹோமோ அரோமேட்டிக்னு ரொம்ப மைல்டா சொல்றோம். பட் இந்த ரூல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த ரூல். பட் இதை பேஸ் பண்ணி ஒரு சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நம்ம இந்த ரூலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ரூல் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் மோனோசைக்ளிக் சிஸ்டத்துக்கு ஒன்லி அப்ளிகபிள். சிம்பிள் அப்ரோச் predicts aromaticity of monocyclic system. Monocyclic system. 3 member monocyclic, ஒரே ஒரு சைக்கிளிக் தான். 3 member, 4 member, 5 member, 6 member, 7 member, 8 member, 10 member எதுவா இருந்தாலும் இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு மோனோசைக்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தலின்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபெமிலியரான காம்பவுண்ட். பைசைக்ளிக், ஆந்தரசின் ட்ரைசைக்ளிக். பட் மோனோசைக்ளிக் சொல்லும்போது 3 member சைக்ளோப்ரோபினைல் கேட்டயான் anion radical. cyclopropyl cation radical. cyclopropyl cation, cyclopropyl radical, cyclopropyl anion மூணுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும் இந்த முஸ்லிம் ரூல். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா cyclobuta 4 ring, cyclobuta both cyclobuta 4 ring, both radical 2 electron, cyclobuta 4 electron, cyclobutadiene, cyclo negative charge 6 electron, cyclobuta dianion, 2 electron, 4 electron, 6 electron. Complete only monocyclic system. Now 5 member ring, double bond, cation, cyclopentadienyl cation, cyclopentadienyl radical, cyclopentadienyl anion. Monocyclic system only. சார்ஜ் ஸ்பீசிஸ் தான் இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் மோனோசைக்ளிக் சிஸ்டமா இருக்கும். பென்சீன் ரிங் அண்ட் 7 member ring ட்ரோபிலியம் கேட்டயான் ஆர் சைக்ளோஹெப்டாடையினைல் ட்ரையினைல் கேட்டயான். ட்ரோபிலியன் சைக்ளோஹெப்டாடையினைல் கேட்டயான்
and cycloheptatrienyl radical, cycloheptatrienyl anion, cycloheptatrienyl anion. Next, 8-member ring, cyclooctatetraene, cyclooctatetraene, monocyclic system only. Cyclooctatetraene, cyclotriene dication, cyclooctadication, cycloocta 1 2 3 trienyl 1 2 2 cation, 8 carbon இருக்கு, cyclooctatrienyl dication, 8 carbon, 1 anion, 2 anion, cyclooctatrienyl dianion, 2 anions இருக்கு, dianions. So இது மாதிரி 9 10 etc. cyclonona tetraenyl cation and 10-member ring, 10 ring. So நிறைய monocycle, just limited மட்டும் பார்ப்போம். Only applicable monocyclic system. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரோஸ்ட் முஸ்லின் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால அரோமேட்டிசிட்டியை சொல்ல முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டாட்டட் சர்க்கிள் வரும். சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டட்ல இருக்கும். கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து டாட்டட்ல இருக்கணும். பட் இங்கே இந்த டாட்டட் செட்டிங்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் டயக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்பெரிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் ஒரிஜினல் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டட்ல இருக்கும். ஒரு டாட்டட்ல நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கு. பட் டாட்டட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக வராது. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டாட்டட் யூஸ் பண்ணு. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்கும். ஃப்ரோஸ்ட் முஸ்லிம், இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட் முஸ்லிம் சர்க்கிள்ல கூட சொல்லுவாங்க. இது சர்க்கிள், சர்க்கிள்னா நம்ம ரவுண்ட் ஷேப் தான் சொல்லுவோம். ஃபோர்ஸ்ட் முஸ்லிம் சர்க்கிள் ஆர் ஃபோர்ஸ்ட் முஸ்லிம் டயக்ராம், ஃபோர்ஸ்ட் முஸ்லிம் ரூல், ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் போட்டணும். ஒரு காம்பவுண்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சர்க்கிள் இருக்கணும். செகண்ட் ஒன், இதுல ஒரு பேரி சென்டர், இந்த சர்க்கிள் நடுவுல ஒரு பேரி சென்டர் டாட்டடா யூஸ் பண்ணுங்க. ஒரு பேரி சென்டர், நான் லைன் யூஸ் பண்றேன், டாட்டட் யூஸ் பண்ணுங்க. டாட்டட் யூஸ் பண்ணுங்க, லைன் யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் கால்ட் பேரி சென்டர். இப்போ நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல பேரி சென்டர். ஸோ அந்த எனர்ஜி லெவல்ல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். டாட்டட் யூஸ் பண்ணுங்க, நோ பேரி சென்டர். ஸோ அப்ப ஒரு ஆர்பிட்டால ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி மிடில் பேரி சென்டர், கீழே இருக்கிறது எனக்கு எல்லாமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த மிடில் லைன் வந்து நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறது, பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது, அண்ட் ஆப்போசிட் ஆன்டி பாண்டிங்ல இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் இந்த பேரி சென்டர் கிராஸ் பண்ணிருக்கு. மிடில் லைன் நான் பாண்டிங். எனர்ஜி லெவல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி லெவல். ஸோ எனர்ஜி கீழே பாண்டிங், மிடில் நான் பாண்டிங் அண்ட் அபோவ் ஆன்டி பாண்டிங். ஒவ்வொன்றத்துலயும் இருக்கும் பாண்டிங், நான் பாண்டிங், ஆன்டி பாண்டிங். ஸோ ஒவ்வொரு டயக்ராம்லயும் இந்த கார்னர் பேரு வெர்டிசைசஸ் சொல்லுவாங்க. வெர்டிசைசஸ், இந்த காம்பவுண்ட் பேரு வெர்டிசைசஸ். ஸோ அப்ப எல்லா சர்க்கிள்லையும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம ஆட் நம்பர்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணும். ஒன் ஆஃப் த கார்னர் எல்லாமே நம்ம பாட்டம் வெர்டிகல் டயாமீட்டர்னு பேர். இது வெர்டிகல் டயாமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு நம்ம ஆட்டத்தை பிளேஸ் பண்றோம். ஒரு ஆட்டம் சிம்பிள் ஃபார் 3 மெம்பர் ரிங், 1 மோனோசைக்ளிக் 3 மெம்பர் ரிங்கை நான் பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்ப அது எனர்ஜியில எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னா,
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி லெவல் டயக்ராம். அப்ப இந்த 3 மெம்பர் ரிங்கை நான் வெர்டிகல் டயாமீட்டர்ல நான் பிளேஸ் பண்றேன். ஒவ்வொரு கார்பனும் ஒரு எனர்ஜி லெவல், ஒவ்வொரு கார்பனும் ஒரு எனர்ஜி லெவல். 1 கார்பன் 1 எனர்ஜி, 2 கார்பன். அப்ப இந்த ஒரு கார்பன் எனர்ஜி லெவல் நான் E1 வச்சுன்னா இது ரெண்டும் E2. அப்ப E2 ஓட எனர்ஜி லெவல் ரெண்டும் சேமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இது எனக்கு E1 எனர்ஜி லெவல், E2 எனர்ஜி லெவல், both are same, E1 and E2. 4 மெம்பர் ரிங் இருக்கு. 4 மெம்பர் ரிங்கை நம்ம எப்படி வெர்டிகலா பிளேஸ் பண்றது? One, two, three, 4 மெம்பர் ரிங். அப்ப இந்த 4 மெம்பர் ரிங்கை நான் இப்படி எழுதுறேன். E1 and E2. E2 2 கார்பன் சேம். now E3. இந்த ரெண்டு கார்பனும் எனக்கு சேமா இருக்கு. E2 E3. இதை நீங்க E4 வச்சாலும் எந்த மிஸ்டேக்கும் வராது. இல்ல இதை நான் E2 ரெண்டும் E2 ஈக்குவலா இருக்கு, இதை நான் E3 வச்சாலும் E3 வச்சீங்கன்னா E3 எடுத்துக்கணும். அப்ப E1 1 எனர்ஜி லெவல், both E2 same and here E3. இப்ப இந்த E1 E2 நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிளேனாட்ட யூஸ் பண்றேன். 1 2 3 4. சோ அந்த 4 கார்பனோட எனர்ஜி லெவல் ரெப்ரசன்ட் பண்றேன். இங்க 1 2 3 அந்த பொசிஷனை நான் ஆர்பிட்டாலா யூஸ் பண்றேன். 4 மெம்பர் ரிங். நெக்ஸ்ட் 5 மெம்பர் ரிங். See 6 மெம்பர் ரிங். So connectivity 1 2 3 4 5 and 6. இப்ப எதெல்லாம் நமக்கு பாண்டிங்ல இருக்கு, எதெல்லாம் ஆன்டி பாண்டிங் பார்த்தோன்னே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 6 மெம்பர் ரிங். 6 மெம்பர் ரிங் போட்டாச்சா? 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 7 மெம்பர் ரிங். 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Next 9th carbon. So 1 2 3 4 5 6 7 8 and 9 connectivity. 1 2 3 4 5 6 7 8 9 connectivity. 1 2 3 4 5 6 7 8 9 10. அங்கங்க பாருங்க ஒரு கார்பனுக்கு சின்ன பெண்ட் இருக்கும். சோ இப்படி இந்த மாதிரி மோனோசைக்ளிக் சிஸ்டத்துக்கு நாம யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்ல நாட் அரோமேட்டிக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் அதோடைய மேக்னெட்டிக் நேச்சரும் நம்மளால சொல்ல முடியும், டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக். அப்ப இந்த நான் பாண்டிங் எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணி இதுல நம்ம ஹோமோவும் சொல்லலாம் அண்ட் லூமோவும் சொல்லலாம். ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டாலும் சொல்லலாம், லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டாலும் சொல்லலாம், டியூ டு பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானோட சோர்ஸை வச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுக்கு அடுத்தது பாண்டிங் நான் பாண்டிங், நடுவில் தான் பிரிக்கணும் பேரி சென்டர். அதுக்கு அடுத்தது பேஸ்ட் ஆன் மோனோசைக்ளிக் சிஸ்டத்தை பொறுத்து பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் அண்ட் நான் பாண்டிங். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டம் மட்டும் வெர்டிசைஸ்ல இருக்கு, ஒரே ஒரு சிங்கிளா இருக்கு. 1 2 3. ஸோ எல்லா பாண்டிங்கும் கிரவுண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிளா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. பட் இந்த இது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்க 1 இருக்கு, இங்கே ஆனால் நெக்ஸ்ட்ல 2 இருக்கு. ஸோ அந்த பாட்டம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே எனர்ஜி ஆர்டர்.
ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரிங்குக்கு நான் மொத்தமா கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே மொத்தமாக பார்த்துட்டீங்கன்னா தனித்தனியாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சி இப்போ இது கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இப்போ சைக்ளோப்ரோபீன் 2 எலக்ட்ரான் இருக்கு. நான் அந்த 2 எலக்ட்ரானை இங்கே ஆட் பண்ணிட்டேன். 2 எலக்ட்ரானை இங்கே ஆட் பண்ணியிருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான் க்ளோஸா இருக்கு, பேரா இருக்கு. அப்ப இந்த காம்பவுண்ட் பேர்டு டயாமேக்னெட்டிக். இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா பேர்டா இருக்கு, டயாமேக்னெட்டிக். இப்படி பேரிங்கா இருக்கு அப்படின்னாலே அது டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக் எல்லாம் அரோமேட்டிக். அவ்வளவுதான். பேரிங்கா இருக்கு, டயாமேக்னெட்டிக். இப்ப இதுல ஒரு ரேடிக்கல் கொடுக்குறேன். அப்ப ஒரு எலக்ட்ரான் இங்க வரும், ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுது. ஏன்னா இன்னொரு எலக்ட்ரான் மொத்தமா 3 எலக்ட்ரான் தானே, பை எலக்ட்ரான் 2 ஒரு ரேடிக்கல் 3. இப்ப இது பேரிங்கா இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப இந்த எலக்ட்ரான் அரோமேட்டிக் கிடையாது, நாட் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் இங்கே மென்ஷன் பண்ணணும், நாட் அரோமேட்டிக். அரோமேட்டிக் இல்ல. இதான இது ஸ்டார்டிங் ஓல்டு தியரி. இப்ப இதுலயே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நான் கொடுக்குறேன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்ப டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான். இன்னொரு எலக்ட்ரான் நான் இந்த எனர்ஜில ஆட் பண்றேன். இப்ப இது பேரிங்ல இருக்கா? இல்ல, அன்பேர்டா இருக்கு. அப்ப இது அரோமேட்டிக் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அரோமேட்டிக்காக கொண்டாந்து அரோமேட்டிக், நாட் அரோமேட்டிக். அப்ப இது பேரிங்கா இல்ல, நான் அரோமேட்டிக். 4 மெம்பர் ரிங் சைக்ளோபியூட்டாடையின் 1 2 எலக்ட்ரான் தனித்தனியா பார்க்கலாம், மொத்தமா விஷயத்த சொல்றேன். 2 and 3 and 4 நாட் அரோமேட்டிக். சைக்ளோபியூட்டாடையினைல் டைஆனியான் 2 4 6 எலக்ட்ரான் இருக்கு, அப்ப அரோமேட்டிக். 5 மெம்பர் ரிங் 4 எலக்ட்ரான் 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஃபில் பண்ணி அப்புறம் தான் ஈவனா ஃபில் பண்ணணும். 4 எலக்ட்ரான் இருக்கு, நாட் அரோமேட்டிக். ரேடிக்கல் 5 எலக்ட்ரான், நாட் அரோமேட்டிக். ஆனியான் 6 எலக்ட்ரான், அரோமேட்டிக். ஸோ அப்போ சைக்ளோபென்டாடையினைல் ஆனியான் அரோமேட்டிக். ஏன் அரோமேட்டிக்? 2 4 6 எலக்ட்ரான் பேரிங்ல இருக்கு, எலக்ட்ரான் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு, அதனால அரோமேட்டிக். பென்சீன் ரிங் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் pairing completely filled. And 7 cycloheptatriene 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இங்க நமக்கு பேரிங்ல இருக்கு. 1 2 3 4 5 6. பட் ஆனா இங்க ஒரு ரேடிக்கல் யூஸ் பண்றோம், அப்ப இது நமக்கு பேரிங் அரோமேட்டிசிட்டி. 1 ரேடிக்கல் யூஸ் பண்றோம், 1 எலக்ட்ரான். 1 நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்றோம், ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். ஏன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். அதுக்கு அடுத்து 8 மெம்பர் ரிங் 9 and 10 நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா டீடைல்டா பார்ப்போம். ஸோ இது வந்து அவுட்லைன் தான். இது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மெம்பருக்கு கம்ப்ளீட்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் cyclopropynyl cation radical and anion approach to Froehlich-Munsell method. So only monocyclic planar, all monocyclic planar, all monocyclic planar only, all monocyclic planar மட்டும்தான் இது applicable. Froehlich method பார்த்தீங்கன்னா only planar, அது monocyclic இருக்கும். For example 3 member ring with positive planar cyclic இருக்கு, எல்லாமே planar இருக்கு. And radical cyclic இருக்கு, planar இருக்கு. Radical also planar. And anion cyclic and planar, ஏன்னா sp2 hybridization. But 3 member ring with இது sp3 hybridization, இது வந்து planar கிடையாது. ஸோ அப்போ இந்த ரூலை நாம இதில் எடுத்துக்க மாட்டோம் ஸ்டார்டிங்ல. அந்த டிஃபெக்ட்ஸ்ல வந்தது தான் அடுத்தடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அப்போ கண்டிஷனே என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மோனோசைக்ளிக்கா இருக்கணும் அண்டு பிளேனாரா இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இந்த மெத்தடே அப்ளிகபிள். அசியூம்ஸ் ஆல் மோனோசைக்ளிக் அண்ட் பிளேனார். அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லியிருப்பேன், Froehlich-Munsell டயக்ராம் சிம்பிள் அப்ரோச் ஆர் அரோமேட்டிசிட்டி மோனோசைக்ளிக் சிஸ்டம்னு. அடுத்து
மாலிகுல ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டுட்டு வரணும். மாலிகுல் இன் எ சர்க்கிள். மாலிகுல் இன் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம யூஸ். இங்க இந்தாண்ட சைடுல நான் எழுதுற டயக்ராம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா கொடுக்கறது. ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ண பாத்தீங்களா, அதுதான் சொல்றேன். மாலிகுல ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டுட்டு வரணும். அதுல one of the corner of bottom of vertical diameter. So அப்ப இதுல இருக்கக்கூடிய பாட்டம் இதுதான். இந்த பாட்டம் நம்ம வெர்டிகலா எந்த ஒரு கார்பன் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது all the corners should touch the circle. All the corners should touch the corner. So நம்ம ஒரு 3 மெம்பர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்தை டச் பண்ணணும். இந்த 3 மெம்பர் ரிங்க நம்ம எப்படி கொண்டுட்டு வரோம். சோ அப்ப இந்த கார்னர் வரைக்கும் வந்து டச் பண்ண சொல்றேன். And middle of the line is barycenter. So ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மிடில் லைன் barycenter. ஃபுல் சர்க்கிள் ரெண்டா நம்ம மிடில் லைன்ஸ் வந்து லைக் barycenter. சர்க்கிள் யூஸ் பண்றோம், மிடில் சென்டர் barycenter. barycenterக்கு மேல இருக்கிற லைன் வந்து antibonding molecular orbital levels ABMO and points which below barycenter bonding molecular orbital. electron வந்து bonding involved. and next points which கரெக்டா அதே லைன்லயே இருக்கு. points which barycenter not above below. so இந்த மாதிரி எல்லாமே 1 by 1 நோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எலக்ட்ரான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பை எலக்ட்ரான்ஸ் in molecular orbital level. so இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல். பட் நமக்கிட்ட இருக்கிறது 2 எலக்ட்ரான்னா இதுலயே 2 ஆட் பண்ணிட கூடாது. முதல்ல ஆட் நம்பரா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஈவன் நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 4 எலக்ட்ரான் இருக்கு. 3 மெம்பர் ரிங்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எனக்கு இதுல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன் 1 2. ஸோ ரிமைனிங் 2 நான் இங்கே பேஸ் பண்ணிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் எனர்ஜி லெவல். அப்ப இனிஷியலா இருக்கிற 2 எலக்ட்ரானை இதுல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும், இதுல செகண்ட் ஃபில் பண்ணணும். தேர்ட் எலக்ட்ரான் தான் மறுபடியும் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இஃப் 2 எனர்ஜி லெவல் இஸ் சேம், if 2 electron is there, 2 எனர்ஜி லெவல் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இனிஷியலி added 1 by 1 of each energy level. 1 by 1 தான் நம்ம ஆட் பண்ணோம் each energy level. if electron arrangements அது வந்து பேரிங் ஆயிருந்துச்சுன்னா, எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பேர்டு எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா, பேர்டு எலக்ட்ரான் ஆர் சில நேரங்களில் இது வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு செல்
அதாவது ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். அப்ப 2 எலக்ட்ரான் க்ளோஸ், ரெண்டுமே ஃபில் ஆயிடுச்சுன்னா அது பேர் க்ளோஸ்டு செல்லா இருந்துச்சுன்னா, ஆர் சில நேரங்களில் ஃபுல்லி ஃபில்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால், ஃபுல்லி ஃபில்டு செல். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இஃப் எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேர்ட் எலக்ட்ரான் ஆர் க்ளோஸ்ட் செல் த கான்ஃபிகரேஷன் தி மாலிகுல் இஸ் அரோமேட்டிக். அப்படி சப்போஸ் இஃப் எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் unpaired, not paired or unpaired electron or odd electron or not closed shell that is called not aromatic or called not aromatic. ஸோ அப்போ இந்த முஸ்லீம் ரூல் ரொம்ப ஓல்டு மெத்தட். பட் ஆனால் இன்னமும் இந்த இதுலேருந்து சிஎஸ்ஐல கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நாட்டை 2ஆக பிரிச்சாங்க. நாட்டுன்னு சொல்லும் போதே அதில் ஆன்டி இருக்கு. ஏன்னா இதில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் அரோமேட்டிக் இதில் நாட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாட்டிலேருந்து வந்த 2 டிவிஷன் தான் ஆன்டி, இன்னொன்று நான். பட் ஆனால் இந்த ரூல் ஒன்லி அப்ளிகபிள் அரோமேட்டிக், நாட் அரோமேட்டிக், ரெண்டே விஷயத்துக்கு தான். அரோமேட்டிக் அண்டு நாட் அரோமேட்டிக். நம்ம அடுத்தது கிரெட்ஜ் ரூல் பார்ப்போம். கிரெட்ஜ் ரூல் ஒன்லி அப்ளிகபிள் அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக். ஆனால் முஸ்லீம் ரூல் அரோமேட்டிக், நாட் அரோமேட்டிக். இது ரெண்டுத்தையும் பற்றி சொல்றது அந்த முஸ்லீம் ரூல். அப்ப எலக்ட்ரான் எல்லாம் ஃபில்லா இருக்கு, க்ளோஸா இருக்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேரிங்ல இருக்கு, டயாமேக்னெட்டிக்ல இருக்கு, அப்ப அரோமேட்டிக். இது எதுவுமே இல்லை அப்படின்னா அது நாட் அரோமேட்டிக். ஃபர்ஸ்ட் சைக்ளோப்ரோபீன் கேட்டையான், சைக்ளோப்ரோபீன் ரேடிக்கல், சைக்ளோப்ரோபீன் ஆனையான், சைக்ளோப்ரோபீனைல் ஆனையான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். சென்டென்ஸ் 1 by 1 பாருங்க. சர்க்கிள் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பேரி சென்டர் 1 1 பேரி சென்டர் பிலோ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிங், பேரி சென்டருக்கு அபோ ஆன்டி பாண்டிங், பேரி சென்டர் நான் பாண்டிங், so அப்போ first initially vertex axis 1 carbon energy level, then here also corner ரெண்டையும் டச் பண்ண சொல்லியிருக்கிறேன். so 1 2 cyclopropynyl cation. So here 1 2 and 3. So 2 electrons single. Electrons பாத்தீங்கன்னா 2 electrons. So 1 electron and 2 electron. 1 electron and 2 electrons. So electrons எப்படி இருக்கு? பேரிங்கா இருக்கு, பேர்டு. அண்ட் இந்த ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து க்ளோஸ்டு ஷெல், paired or closed shell, or even electrons or filled electrons. ஒரு ஆர்பிட்டால் எனக்கு கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து
அப்ப இதுல ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஹோமோல இருக்கு, பாண்டிங்ல இருக்கு. பாண்டிங் எம்மோல ஹோமோ. லூமோ லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். சம்டைம்ஸ் ஹோமோல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, லூமோல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் क्वेश्चंस கேட்கும். நெக்ஸ்ட் சேம் மெத்தட் தான். 3 மெம்பர் ரிங். See 1 2 and 3. 1 2 and 3. So number of electrons, 1 pi electron, power pi 1 2 electrons, 1 radical 3 electrons. So 1 2 here 1 3 electron. அப்ப இது பேரிங்கா இருக்கா அப்படின்னா கம்ப்ளீட்டா பார்க்கணும். இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் பார்க்கணும், இதை மட்டும் பார்க்கணும். ஸோ அப்ப இது எனக்கு அன்பேர்டு எலக்ட்ரான். ஃபில்டு எலக்ட்ரானான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃபில்டு இல்ல, எலக்ட்ரான் பாதி இங்க இன்னும் எம்டியா இருக்கு, இதுவும் எம்டியா இருக்கு, இதுலயும் எம்டியா இருக்கு, கம்ப்ளீட்டா ஃபில்டுல இருக்கு. அப்ப இது க்ளோஸ்டு, நாட் க்ளோஸ்டு. அப்ப இந்த எனர்ஜி லெவல், ரெண்டு எனர்ஜி லெவலுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகல, நாட் க்ளோஸ்டு ஆர் ஃபில்டு. சோ எப்ப அன்பேர்டு எலக்ட்ரான் வந்துருச்சோ, ஆட் எலக்ட்ரான் வந்துருச்சோ, அப்ப இது நாட் அரோமேட்டிக். நாட் அரோமேட்டிக். நான்ங்கிறது இதுக்கப்புறம் வந்த மெத்தட் தான். இதுக்கப்புறம் வந்த மெத்தட்ஸ் தான் நான்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 1 pi bond 2 electron, 1 negative charge 2 electrons. So 1 2 3 here 4 electrons இருக்கு. இப்போ நாம லேட்டஸ்டா இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஏன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சைக்ளிக் கான்ஜுகேஷன் டீலோகலைசேஷன் எல்லாம் ஓகே. அக்யூரேட்டா சொன்னா ஆன்டி அரோமேட்டிக். ஆனா இந்த தியரி படி இது நாட் அரோமேட்டிக். நாட் அரோமேட்டிக். நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டிவிஷன் தான், ஒன்னு ஆன்டி, இன்னொன்னு நான் அரோமேட்டிக். அப்ப நாட்டுக்குள்ள டீடைல்டா சொன்னா ஆன்டி. இது நம்ம லேட்டஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓல்டு மெத்தட் பாத்தீங்கன்னா ஒன்லி நாட் அரோமேட்டிக். ஏன் இதையும் தெரிஞ்சுக்கணும்னா சம்டைம்ஸ் சைக்ளோப்ரோபினைல் ஆனியான் லூமோல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேக்குறேன். லூமோல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? அப்ப லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் இங்க இல்ல, 0. ஹையஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ அப்ப இது நாட் க்ளோஸ்டு ஷெல். நாட் க்ளோஸ்டு ஷெல். நாட் க்ளோஸ்டு ஷெல். நாட் அரோமேட்டிக்னு சொல்லுவோம். நாட் ஆன்டி அரோமேட்டிக், நாட் நான் அரோமேட்டிக்னு சொல்லுவோம். நாட் அரோமேட்டிக். ஏன்னா இந்த ரூல் அப்ளிகபிள் ஒன்லி அரோமேட்டிக் அண்ட் நாட் அரோமேட்டிக். இது வந்து 3 மெம்பர் ரிங். இது வந்து 3 மெம்பர் ரிங். நெக்ஸ்ட் cyclobutadiene cation, both cation, cyclobutadiene system, cyclobuta and dianion system, cyclobutadiene anions. So 2 electron, 1 and 2, 2 and 2, 4 electron, 2 and 3 and 4 electron. 2 1 minus 2 electron, 2 4 6 electron, 2 4 5 6 electron. Totally பாத்தீங்கன்னா 6 electrons. So அப்ப இது எதெல்லாம் paired electrons, closed electron, filled electron, that is a aromatic. Filled electron, closed shell, paired, diamagnetic. அப்ப இது aromatic. First one aromatic. Unpaired electron, அப்ப இங்க closed கிடையாது, not closed shell. அப்ப இது not aromatic. Not aromatic. Next 2 4 6
completely closed aromatic. HOMO, this is a LUMO, lowest unoccupied. அப்போ HOMO bonding molecular orbital, HOMO non-bonding molecular orbital of HOMO, LUMO HOMO non-bonding. சம்டைம் ஹோமோல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்பேன். 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ். நான் பாண்டிங்ல எத்தனை, ஹோமோல எத்தனை இருக்குன்னா நான் பாண்டிங்ல 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன். க்ளோஸ்டு ஷெல் ஆர் பேர்டு எலக்ட்ரான், டயாமேக்னெட்டிக், ஃபில்டு எலக்ட்ரான் ஆர் க்ளோஸ்டு ஷெல். நாட் க்ளோஸ்ட், unpaired electron, not aromatic. So same idea da, closed shell, paired electron. See 1 2 3 and 4 electron, 1 2 3 and 4 electron, unpaired electron. So அப்ப இது not closed shell, not aromatic. 1 2 3 4 5 electron, 1 2 3 4 5 electron. So இதுவும் single unpaired இருக்கு, not closed shell, not aromatic. 1 2 3 4 5 6 electron, 1 2 3 4 5 6 complete paired இருக்கு, unclosed, diamagnetic and filled electron, aromatic. இது நாட்னு சொன்னாலும் இன்டைரக்டா இது நான், ஏன்னா நாட்டுக்குள்ள தான் நான் இருக்கு. So energy order, bonding molecular orbital. So cyclopentadiene not aromatic, radical not aromatic, and anion aromatic system. So HOMO for bonding molecular orbital, LUMO for antibonding molecular orbital. HOMO for bonding molecular orbital, HOMO la 3 electrons irukku and LUMO no electrons. HOMO and LUMO, lowest unoccupied molecular orbital. 1 2 3 and 4 5 6. Two, 3 4 5 6. So benzene has 2 electron, 4 electron and 6 electron, 1 2 3 4 and 5 6. That is also closed shell, paired, diamagnetic, aromatic. Closed shell, paired and diamagnetic, aromatic means. See 7 member ring நான் ஒன்னு யூஸ் பண்றேன், ரெண்டு 8 member ring ஒன்னு யூஸ் பண்றேன். third one பாத்தீங்க அப்படின்னா 9 member ring. ஸோ அது ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செவன் மெம்பர் ரிங்குக்கு நான் ஒரு டயக்ராம் கொடுத்துறேன். 7 and 8 பார்த்தீங்க அப்படின்னா, see this is the 7 member ring. ரேடிக்கல் யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணுங்க. கேட்டையான், ரேடிக்கல் அண்ட் ஆனயான் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுங்க, 3 சர்க்கிள்ஸ். அசைன்மெண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 மெம்பர் ரிங்குக்கு சர்க்கிள், அதுக்கு அடுத்தது பேரி சென்டர், சர்க்கிள், பேரி சென்டர், 1 and 2, 3 and 4,
5 and 6 and 7. ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுக்குறேன். ரிமைனிங் ஜஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். 1 2 and 3 4 5 6 7 நம்பர் ரிங். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோபிலின் கேட்டையானுக்காக என்ன பண்ணுவீங்க? 2 4 6 அரோமேட்டிக். ரேடிக்கல்னா 1 எக்ஸஸ் எலக்ட்ரான். ஆனியானா இதே மாதிரி 3 ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி 3 டிஃபரண்ட் வே ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இது. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? 7 நம்பர் ரிங்ல ரேடிக்கலுக்கு 1, சாரி கேட்டையான் 1, radical 1, now anion 1. So இது மூணுத்துக்கும் 3 டயக்ராம் யூஸ் பண்ணி எது aromatic எது நாட் aromaticனு மென்ஷன் பண்ணுங்க. இது 3 ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட் ஒன்று. 7 மெம்பர் ரிங். 8 மெம்பர் ரிங் ஒன்று. எயிட் மெம்பர் 2 cation 1, complete 8 member no cation anion, and next 8 member dianion. ஸோ நான் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறது. அண்ட் பேரி சென்டர். எயிட் மெம்பர் ரிங். ஸோ 1 2 and 3 and 4 5 and 6 and 7 and 8. 1 2 3 4 5 6 7 8. So bonding, antibonding, non-bonding, HOMO, LUMO, paired electron, closed, diametric or not aromatic இங்கறத மென்ஷன் பண்ணுங்க. இது 8 மெம்பர் ரிங்குக்கானது. 7 மெம்பர் ரிங்குக்கானது. Next 9 மெம்பர் ரிங். 9 8 9 வரைக்கும் 7 8 9 அசைன்மெண்டா சென்ட் பண்ணு. 7 மெம்பர் 8 மெம்பர். நெக்ஸ்ட் 9 மெம்பர் ரிங். 1 2 3 4 5 6 7 8 9. Here 1 cation. 9 member ring. Radical 9 member ring. Next anion. Cyclo-nona tetranyl anion. Cyclo-nona tetranyl anion. Circle, barycenter, bonding, antibonding, non-bonding. So ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சர்க்கிள். ஸோ இது 9 கார்பன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 7 8 9 மூணுத்துக்கும் 3 டயக்ராம்ஸ் வரணும். 3 into 3 9 டயக்ராம்ஸ் வரும். 9லையும் எதெல்லாம் பாண்டிங் இருக்கு, எதெல்லாம் ஆன்டிபாண்டிங் இருக்கு, எதெல்லாம் நான் பாண்டிங் இருக்கு, அண்ட் எதெல்லாம் அரோமேட்டிக், எதெல்லாம் நாட் அரோமேட்டிக்னு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஹோமோ டு லூமோவும் மென்ஷன் பண்ணுங்க. ஹோமோ டு லூம். ஸோ மோஸ்ட்லி என்ன இதில் இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டினுமே அந்த ஹோமோ டு லூமோ எலக்ட்ரான் எதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் எந்த எலக்ட்ரான் பேரடில் இருக்குது, எந்த எலக்ட்ரான் அன்பேரடில் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் கேட்குறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டயக்ராம்.